அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ராம நவமி விசேஷமான வழிபாடுகள், விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், பல்வேறு இடங்களிலும் இந்த சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த ராமநவமியை வீடுகளிலே கூட செய்து கொள்வார்கள். இந்த நவமி அடுத்து இந்த அட்டமி என்ற இந்த இரண்டு திதிகளும் சுபகாரியங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அட்டமி திதியும் நவமி திதியும். அட்டமி நவமியிலே எதுவுமே செய்ய மாட்டார்கள். இவ்வாறு ஒதுக்கி வைக்கின்ற பொழுது இந்த அட்டமியின் நவமியுமா சேர்ந்து இறைவனிடத்திலே போய் பிரார்த்தனை செய்து, சுவாமி இந்த திதிகள் 15க்குள்ளே எங்கள் இருவரையும் மட்டும் எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா என்று இறைவனிடத்திலே வேண்டினார்களாம். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் இறைவன். அப்போ இறைவன் சிரித்து விட்டு சொன்னாராம், கவலையை விடுங்கள், இந்த உங்களுடைய அட்டமி நவமி உங்கள் இருவருடைய திதிகளிலும் சிறப்பாக எல்லோரும் கொண்டாடுகின்றதாகிய இந்த அட்டமியிலே கண்ணன் தோன்றுவான். கிருஷ்ணாவதாரம் ஆவணி மாதம் அட்டமி திதி பார்த்து கண்ணன் பிறந்தான். அட்டமியிலே கண்ணன் பிறந்தான். ராம நவமி, நவமியிலே ராமர் பிறந்தார். எனவே இந்த அட்டமியின் நவமியும் எங்களை யாரும் கொண்டாடுகின்றார்கள் இல்லை என்ற குறையை நீக்குவதற்காக இறைவன் ஆசீர்வாதம் அனுப்பினாராம். அதனாலே இந்த ராமநவமியையும் எல்லோரும் கொண்டாடுவார்கள். பெரிய அளவிலே வடநாட்டிலே இந்த ராமநவமி சிறப்பாக கொண்டாடப்படும். அதேபோல் கிருஷ்ணாஷ்டமி, கோகிலாஷ்டமி என்கின்ற வகையிலே இந்த அட்டமிக்கும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் இந்த கிருஷ்ணாவதாரத்திலே அட்டமியிலே தோன்றியதினாலே அந்த அட்டமிக்கும் நவமிக்கும் சிறப்பு கிடைத்ததாம். அந்த ராம நவமி என்கின்றதாகிய சிறப்போடு கூடிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை. நாம் ராமபெருமானையும் பிரார்த்தனை செய்து வழிபட்டு விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜை வழிபாடுகள் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஆட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.